ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். என்னடா அது பஸ்ஸு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது மதுரையில் இருக்க ஒரு கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது மாமா மட்டும்தான் கிளம்பியிருக்காரு. மாமா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவும் அம்மாவும் கிளம்பியிருக்காங்க. எந்த கோவில் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கு இந்த கோவிலோட பேர், இந்த கோவிலை பார்த்துருக்கேன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கருப்பண்ணசாமி கோவில். இது தல்லாகுளம், மதுரை தல்லாகுளத்தில் அந்த தமக்க மைதானம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் போயிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கருப்பண்ணசாமி கோவில். சாமி பாருங்கள் எவ்வளோ ஜோராக இருக்கார். ஓகே, இது பக்கத்தில் இருக்க அந்த தல்லாகுளம் இருக்குது இல்லைங்களா, தல்லாகுளம் இல்லை தமக்க மைதானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு சிலை வச்சுருக்காங்க தமிழ் அன்னைன்னு. அடுத்து இப்போ கிளம்பும்போது அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன், அப்போ அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து சாமி கும்பிட்டாச்சு, கோவில் அந்த பிரகாரத்தை சுற்றி வந்தாச்சு. ஓகே, இனிமேல் வந்து கிளம்பிக்கலாம். இப்போ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் பக்கத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தமக்க மைதானம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அது தமிழ் அன்னை கோவிலா இல்லை அது எக்ஸாக்டாக இது என்ன பிளேஸு, இது கோவிலா இல்லை என்ன அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போதெல்லாம் இந்த சிலையும் பார்ப்போம், இந்த பிளேஸையும் பார்ப்போம். ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா இல்லை இது என்ன கோவிலா என்ன பிளேஸு அப்படின்றது எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மதுரை மக்களோ இல்லை ஜென்ரலாக தெரிஞ்சவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் அந்த தமிழ் அன்னை சிலை இருக்குது, முன்னாடியே இருக்குது. இது என்ன மைதானம் அப்படி தமக்க மைதானம் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மதுரை மாநகரம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.